வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகளை உடைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கோரி முல்லைத்தீவு கடத்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி வில்லன் போன்று மலையக அரசியல்வாதிகள் செயற்படுவதாக அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். ஓமந்தை பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் பச்சிளம் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை உத்தியோகத்தர்கள் இன்று போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட தயார் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவின் வாகனம் மோதி விபத்துக்குள்ளான இளைஞன் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹெர்சன் பிராந்தியத்தை இலக்கு வைத்து உக்ரைன் தாக்குதல் நடாத்தியுள்ளது. காஷ்மீரில் உள்ள சிவகோரி ஆலயத்துக்கு பக்தர்களுடன் சென்ற பேருந்து மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். திருகோணமலை நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகளை உடைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் கிழக்கு சேனையோர் கிராமத்தின் நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகளை உடைப்பதற்கான வேலைகளை ஆரம்பிக்க முயன்றபோது அந்த பகுதி மக்களால் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து உடைப்பு வேலைகள் நிறுத்தப்பட்டுள்ள போதும் அதற்கென கொண்டுவரப்பட்ட இயந்திரம் அப்பகுதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இது விடயம் தொடர்பில் சேனையூர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எதிர்ப்பில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில், நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் அபிவிருத்திக்காக எமது வாழ்வாதாரத்தினை அழித்தொழிக்கும் நடவடிக்கையினை உடன் நிறுத்த வேண்டும். வாழ்வாதாரத்தினை பாதிக்கும் வகையில் மலைகளை உடைப்பதற்கு அனுமதி வழங்கியது யார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர். நாளாந்தம் கூலி தொழிலையும் நெற்செய்கை, கால்நடை வளர்ப்பு போன்ற வாழ்வாதார முயற்சிகளை நம்பி வாழ்ந்து வரும் மக்கள்தான் இப்பகுதியில் உள்ளனர். இவர்கள் குளம், வயல், காடு போன்ற வளங்களையே நம்பி வாழ்கின்றனர். மலையை சூழவுள்ள வயல்கள், மேய்ச்சல் தரை, இயற்கை காட்டு வளம் என்பன கல்லுடைப்பால் அழிவுறும் அபாயம் ஏற்படும் என்றும் சேனையூர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மலையில் இந்து வழிபாட்டு அடையாளங்களும் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கோரி முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையை கட்டுப்படுத்த கோரி முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று இடம்பெற்றுள்ளதுடன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரனிடம் மனு ஒன்றையும் கையளித்துள்ளனர். இந்நிலையில் அரசாங்க அதிபர் கருத்து தெரிவிக்கையில், கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைகளை நாம் அறிவோம், விரைவில் சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டோரால் கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய அரசே ஏன் கடல் வளத்தை சுரண்ட துணை நிற்கிறாய்? கடற்படையினரே, சட்டவிரோத வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியவில்லையா? அரசே, சட்டவிரோத தொழிலுக்கு துணை போகாதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழில் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம், யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சம்மேளன உபதலைவர் அந்தோனி பிள்ளை, பிரான்சிஸ் ரட்னகுமார் மற்றும் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள், முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் சம்மேளன மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி வில்லன் போன்று மலையக அரசியல்வாதிகள் செயற்படுவதாக அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி வில்லனை போன்று மலையக அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருவதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சத்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அண்மை காலமாக மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட அதிகாரிகளால் தாக்கப்படுவதும் அவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதும் அதிகரித்துள்ளன. இது அடிமை நோக்கு நிலை நின்று சட்டங்களை தமதாக்கி செயல்படும் காட்டுமிராண்டித்தனம் என்பதோடு இது அதிகார பேரினவாதம் என்று கூறல் வேண்டும். இதனை வன்மையாக கண்டிப்பதோடு இத்தகைய சம்பவங்கள் தொடர்பாக கம்பெனிகள் உரிய விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் கேட்கின்றோம். இத்தகைய சம்பவங்களின் போது உடனடியாக ஊடகங்கள் சகிதம் களத்திற்கு விரையும் மலையக அரசியல்வாதிகளின் செயற்பாடு அரசியல் நாகரிகத்தினை கேலி கூத்தாக்குவதாகவே உள்ளது.
நாடாளுமன்ற சிறப்புரிமையை வெளியிலும் பயன்படுத்தி வில்லனை போன்று செயற்படுவது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவே என்பதையும் மக்கள் அறிவர். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அவர்கள் சார்பில் எடுக்க வேண்டிய ஆரம்பகட்ட பாதுகாப்பு மற்றும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து பிரச்சினைக்கு காரணமானவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி நிர்வாக ரீதியிலும் சட்ட ரீதியிலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதனை விடுத்து சினிமா பாணியில் ஜாம்பவான்களாக அடையாளப்படுத்தி மக்கள் மத்தியில் கவர்ச்சியாக தோன்றுவது வெற்று வேட்டு கபட வாக்கு வேட்டை அரசியல் என்பதுவே உண்மையாகும். தாமே பழமையான தொழிற்சங்கம், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எமக்கு பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக வாக்களித்து எம்மையை நாடாளுமன்றத்திற்கும் உள்ளூராட்சி சபைகளுக்கும் அனுப்புகின்றனர் என தம்பட்டம் அடித்துக்கொண்டு செயல்படும் தொழிற்சங்க மற்றும் கட்சி அரசியல்வாதிகள் அம்மக்களை அரசியல் சமூகமாக்காது வைத்துள்ளனர். இதுவும் அடிமைத்தன சிந்தனை எனலாம். எத்தனை தொழிற்சங்கங்கள் வருடந்தோறும் பொதுக்கூட்டங்களை நடாத்துகின்றனர். புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எத்தனை தொழிற்சங்கங்கள் ஊக்கமளித்து பதவிகள் கொடுத்து தொழிற்சங்க அறிவை வளர்க்கவும் தொழில் உரிமையை பாதுகாக்கவும் செயற்படுகின்றனர். எத்தனை தொழிற்சங்கங்கள் அவர்களுக்கு கல்வி அறிவு ஊட்டுகின்றனர். அப்படி செய்திருந்தால் தொழிலாளர்களுக்கு எதிராக அதிகாரிகளால் உரிமைகள் மீறுகின்ற போது அவர்களே நீதிக்கான வடிவம் எடுத்திருப்பர். இத்தகைய நிலையை உருவாக்காது தாமே களத்தில் தோன்றுவது என்பது தனிநபர் வழிபாட்டை ஊக்குவிப்பதாகவே அமையும். இதுவே காலாகாலமாக நடந்தும் வருகிறது. தொழிற்சங்க மற்றும் அரசியல் தலைவர்கள் தாமே பெற்றுக் கொடுத்ததாக கூறும் சம்பள இலக்கங்களுக்கும் காணி இலக்கங்களுக்கும் பட்டாசு கொளுத்தி பாச்சோறும் கேக்கும் பகிர்ந்து தலைவர்களுக்கு புகழ் மாலை சூட வைக்கும் கலாசாரத்தில் இருந்து விடுவிப்பதற்கு தயாரில்லை என்பதும் இன்னொரு வகையில் அடிமை நிலையே. கம்பெனிகள் தமது உயர் அதிகாரிகளுக்கு சம்பளத்தையும் சலுகைகளையும் அள்ளி கொடுத்து கொண்டு தொழிலாளர்களின் உழைப்பிற்கும் வாழ்வுக்குமான சம்பளத்தை கொடுக்க மறுப்பதும் வறுமைக்குள்ளும் போசாக்கின்மைக்குள்ளும் தள்ளுவது கொலைக்கு ஒப்பாகும். இதற்கும் இடமளிக்க முடியாது. 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாதவர்கள் கம்பெனியை மீள அரசாங்கத்திடம் கொடுக்க வேண்டும். அவற்றை வேறு கம்பெனிகளுக்கு கொடுப்போம் என்னும் அரசியல்வாதிகளின் கொக்கரிப்பு ஒன்றுமறியா தொழிலாளர்களுக்கு மகிழ்வாக இருக்கலாம். வேறு கம்பெனிகளுக்கு கொடுப்பது என்பது தொடர்ந்தும் தொழில் அடிமைகளாக தள்ளுவதற்கு எத்தனிக்கும் செயல் என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். வேறு கம்பெனிகள் என்பது யார்? இந்திய கம்பெனிகளுக்கா அல்லது சீன கம்பெனிகளுக்கா அல்லது இரண்டும் இணைந்த கூட்டு கம்பெனிகளுக்கா? பூகோள அரசியலுக்குள் சிக்கியிருக்கின்ற இலங்கை அரசும் அரசாங்கமும் இனிவரும் காலங்களில் மலையகத்தையும் அந்நிய அரசியல் சக்திகளுக்கு அடகு வைக்கப் போகின்றது. அதற்கே மலையக அரசியல்வாதிகள் காவடி தூக்கி கொண்டு வீதி வழியே நாடகமாடுகின்றனர். இதுவும் தடுத்து நிறுத்தப்படல் வேண்டும். மலையகத்தை தேசமாக்குவதற்காக பல லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்துள்ளனர். அதனை தாய்நிலமாக நேசித்து அம்மண்ணுக்கு உரமானோர் ஆயிரக்கணக்கானோர் ஆவர். அவர்களின் வழிவந்தோர்க்கே அம்மண் சொந்தமாக வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓமந்தை பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பச்சிளம் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. ஓமந்தை பகுதியில் வீட்டின் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. இந்த விபத்து ஓமந்தை புதிய வேலர் சின்னக்குளம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வீட்டின் வரவேற்பறை சுவரின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததிலேயே 2 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை உத்தியோகத்தர்கள் இன்று போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் நுழைந்து கடமையில் இருந்த தாதிய உத்தியோகத்தரை நபரொருவர் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து மருத்துவமனை ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையான நேரத்தில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 8ஆம் நாள் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையின் 7ஆம் இலக்க விடுதியில் கடமையில் இருந்த தாதிய உத்தியோகத்தரை சந்தேக நபர் தாக்கியுள்ளார். இந்நிலையிலேயே குறித்த சம்பவத்தினை கண்டித்து மருத்துவமனையின் தாதிய உத்தியோகத்தர்கள், சிற்றூழியர்கள், தனியார் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மருத்துவமனை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட தயார் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட நான் தயார் என நாமல் ராஜபக்ஷ செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார். குறித்த விடயமானது கடந்த 7ஆம் நாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை. அத்தோடு அக்கட்சியின் தேசிய அமைப்பாளராக ரோஹித அபயகுணவர்த்தனவின் பெயரையும் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எவ்வித தயக்கமுமின்றி பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மற்றும் நாமல் ராஜபக்ஷவின் உள்நோக்கம் குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் குழப்பம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவின் வாகனம் மோதி விபத்துக்குள்ளான இளைஞன் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவின் மகளூந்து மோதியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 3ஆம் நாள் இடம்பெற்ற குறித்த விபத்தில் இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த இளைஞர் உந்துருளியில் கொழும்பு பிரதான சாலையின் கொங்கஸ்தளிய சந்திக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது விபத்து நேர்ந்துள்ளது. தொடர்ந்தும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த இளைஞர் சுயநினைவின்றி உயிர் இயந்திரங்களினால் பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. திகாரிய கல்கடிகேனே பகுதியைச் சேர்ந்த 22 அகவையுடைய வினுக ரவிந்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். தென்னிலங்கையின் ஹீங்கம பிரிவில் உள்ள ரன்ன நகருக்கு அருகில் கட்டட உபகரண உரிமையாளர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. உயிரிழந்த வர்த்தக நிலைய உரிமையாளரும் தொழிலதிபருமான குறித்த நபர் தனது வர்த்தக நிலையத்தின் மேல் தளத்தில் வசித்து வந்தவர் என்றும் இவரது பாரவூர்தியில் பல தடவைகள் டீசல் திருடப்பட்டுள்ளதாகவும் பாரவூர்தியை பார்வையிடச் சென்றபோது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் வர்த்தகரின் மனைவி காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை ஹங்கம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை இலக்கு வைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள ஹெர்சன் பிராந்தியத்தை குறிவைத்து உக்ரைன் சரமாரியாக வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான்காப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ள நிலையில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 15 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உக்ரைன் ரஷ்ய போரானது 2 ஆண்டுகளை தாண்டியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் உள்ள சிவகோரி ஆலயத்துக்கு பக்தர்களுடன் சென்ற பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காஷ்மீரில் உள்ள சிவகோரி ஆலயத்திற்கு பக்தர்கள் சிலர் ஒரு பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பேருந்து மீது ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பேருந்து மீது தாக்குதல் நடத்திய போது அதன் செலுத்துனர் நிலை தடுமாறி பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 33 பேர் காயமடைந்திருந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.